இயக்குனர் மகன்ற அடையாளத்தோட அறிமுகமான தனுஷ் ஆரம்பத்துல நிறைய கஷ்டங்கள சந்தித்து வந்திருக்காரு. முக்கியமா அவரது உருவத்த வைத்து பலருமே கேலி செஞ்சிருக்காங்க. ஆனா வெல்வதற்கு அழகை விட திறமை தான் அதிக முக்கியம்ன்றத உணர்ந்து, தனது திறமைய வளர்த்து இன்று தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு தனுஷ் அவர்கள். முக்கியமா நடிப்பு மட்டும் இல்லாம, இயக்கம், பாடல் எழுதுறது, பாடுவது, திரைப்படங்கள தயாரிப்பதுன்னு பல பிளாட்ஃபார்ம்கள்ல ஜொலித்துட்டும் வராரு தனுஷ் அவர்கள். நடிகராக கலக்கிட்டு வந்த தனுஷ் பவர் பாண்டி படத்தில இயக்குனராக அறிமுகமாகி அதில வெற்றியும் கண்டார். அதன் பிறகு அடுத்ததாக அவரது 50வது படமான ராயன் படத்தை அவரே 2வது முறை இயக்கி அவரே நடித்திருந்தார். இந்த படம் ஓரளவுக்கு சுமாராக தான் சென்றது. ஏன்னா கலவையான விமர்சனத்தால சுமாராக சென்றதுன்னே சொல்லலாம். இதில ஏ.ஆர். ரகுமானோட பங்களிப்பு மிகவுமே பெரியது. அவர் மிகவுமே பிஸியாக இருந்தபோதும் இந்த படத்துக்கு மிக அருமையாக இசையமைத்து கொடுத்துருக்கார். இதில வரும் பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட் ஆனது. குறிப்பா 2 பாடல்கள் மிகவுமே ரசிகர்களை முணுமுணுக்க வைத்திருக்கு இன்றளவுக்கு வரைக்குமே. இதனாலேயே படம் ஓரளவுக்கு நன்றாகவே சென்றது. ராயன் படத்தை தற்போது முடித்திருக்க தனுஷ் அடுத்ததா சேகர் கமுலா இயக்கத்தில குபேரா படத்தில நடித்துட்டு வராரு. வாத்தி படத்தை வைத்து தெலுங்குல ஒரு ரவுண்ட் வரலான்னு நினைத்துட்டு இருந்த தனுஷ் அவர்களுக்கு அந்த படம் சொல்லிக் கொள்ளும்படி போகல. இதனால குபேர படத்தை ரொம்பவே நம்பியிருக்கார். இந்த படத்தில பல ரசிகர் பட்டாளங்களும் இணையவும் இருக்காங்க. குறிப்பா ராஷ்மிகா மந்தானா ஹீரோயினாக நடிக்க இருக்காங்க. மேலும் தெலுங்குல முன்னணி நடிகரான நாகார்ஜுனாவும் முக்கியமான கேரக்டர்ல இந்த படத்தில நடிக்கவும் இருக்காரு. இதற்கு பிறகு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ன்ற படத்தையும், இட்லி கடை உள்ளிட்ட படங்களையும் தனுஷ் அவர்கள் இயக்கவும் இருக்காரு. ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தனுஷ். இவர்களுக்கு யாத்ரா லிங்கான்ற 2 மகன்களும் இருக்காங்க. 2 மகன்களும் தற்போது வளர்ந்து மிகப்பெரிய ஆளாக பெரியவர்களாகவும் வளர்ந்துட்டாங்க. தற்பொழுது இப்படிப்பட்ட நிலையில தான் அவர்கள் பிரிந்து வாழ்வதாக ஒரு வருடத்துக்கு முன்பு அறிவித்து தற்போது அவர்கள் பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க. இருவரையும் எப்படியாவது சேர்த்து வைத்து விட வேண்டும் அப்படின்னு 2 குடும்பத்தினரும் முயன்றிட்டும் வருவதாக தகவல்களும் சொல்லப்படுது. ரஜினி கூட நேரடியாக களத்தில் இறங்கி ஒன்று சேர்க்க முயற்சித்திருக்கார். ஆனால் அதுவும் வேலைக்காகவில்லைன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சமீப காலமாக ஐஸ்வர்யா இன்ஸ்டாகிராமில் பகிரும் புகைப்படங்களை தனுஷ் லைக் கொடுத்துட்டு வர்றார். இதனால் பலருமே மீண்டும் இவர்கள் இணைவார்கள் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் பிரபல பத்திரிகையாளர் ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கார். ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அதை தாண்டி அவர் 73 வயதான அப்பாவாக தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்தில் கவலையோடு தான் இருக்கார். ஏன்னா பேரன்கள் வளர்ந்துட்டாங்க. இப்போது பிரிந்து வாழ்வது அவ்வளவு சரியாக இருக்காது. இதனால் அவர் கவலையோடு தான் இருந்துட்டு வரார். ஆனால் சமீப காலமாக தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேருவதற்கான அறிகுறிகளும் தெரியுது. முக்கியமாக ரஜினிகாந்த் சினிமாவுக்கு அடுத்த வருடத்தோட 50 வருடங்கள் நிறைவு பெறுது. இதனால் அதை ஒட்டி ஐஸ்வர்யா ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தவும் இருக்கார். அதில் தனுஷும் பங்களிக்கிறார். இதன் காரணமாக ரஜினி இப்போது குஷியாகவும் இருக்காராம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.